ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. குடும்பம் கடவுளுடைய கொடை, குடும்பம் ஒரு புதையல், குடும்பம் ஒரு திரு அவை, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இப்படி குடும்பத்தை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த குடும்பம் அனைத்தும் இணைந்து நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதா, அல்லது நாம் குடும்ப வாழ்க்கையை ஏற்றிருக்கிறோமே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே நான் வாழ்கின்ற ஒரு வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாகத்தான் மாறுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. திருப்பாடல் 128 குடும்பத்தை பற்றி அருமையான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த குடும்பம் கடவுளுக்குரிய குடும்பமா? பல நேரத்தில் நம் குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும். குடும்பம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? ஆலயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. எப்போது ஒரு இளம்பெண்ணும் ஒரு இளைஞனும் ஆலயத்தில் வந்து தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து கடவுள் முன்னிலையில் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது, அவர்கள் வருகின்ற போது இருவராகத்தான் வருகிறார்கள். ஆனால் செல்கின்ற போது கடவுள் அவருடைய கரங்களை பிடித்து கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இந்த குடும்பம் கடவுளால் இணைக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனவேதான் திருமணத்தின் அன்று நாம் வாசிக்கக்கூடிய வாசகங்கள் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பதாக என்று நாம் வாசிக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நம்முடைய தாய் திரு அவையிலே குடும்பம் என்பது ஏதோ விபத்தினால் இணைக்கக்கூடியதல்ல, மாறாக கடவுள் நினைத்திருக்கின்றார். கடவுள் நினைப்பதனால்தான் இந்த குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற மேலான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் எங்கெங்கோ திருமணம் நடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவருமே ஆலயத்தில் வந்து நாம் திருமணத்தை ஏற்று நடத்துகிறோம் என்றால் காரணம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய திருமணத்தை ஏற்றி வழி நடத்தக்கூடியவர் கடவுள். கடவுள்தான் இணைக்கின்றார். கடவுளுடைய அருள் பிரசனம் தான் எங்களை எல்லாம் இணைக்கிறது என்ற அந்த உணர்வோடு தான் இந்த திருமணத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்கிறார்கள். பல்கலைக்கழகம் என்று சொல்கின்ற பொழுது பலவிதமான துறைகள் இருக்கின்றது. அந்த துறைகளிலே நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அதே போலதான் குடும்பத்திலே நாம் நிறைய காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அன்பை கற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை கற்றுக்கொள்ளலாம், பகிர்வை கற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை கற்றுக்கொள்ளலாம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கற்றுக்கொள்ளலாம், அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி குடும்பத்திலே பலவிதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதால் தான் குடும்பத்தை பல்கலைக்கழகம் என்று நாம் சொல்லி வாழ்த்துகின்றோம். அதே நேரத்திலே இந்த குடும்பம் இன்றைய நாளிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு குடும்பம் முன் உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் திருக்குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திருக்குடும்பம் என்பது என்ன? ஆண்டவருடைய பிரசனத்தை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய குடும்பம், ஆண்டவருடைய பிரசனத்தை நிறைவாக ஏற்றிருக்கக்கூடிய குடும்பம், அதுதான் திருக்குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா, அல்லது வேறு யாரும் நமது குடும்பத்தை ஆண்டு வழி நடத்துகிறார்களா? ஆண்டவர் இயேசு இருந்தார் என்றால் நம் குடும்பம் நிச்சயமாக அது திருக்குடும்பமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் பல நேரத்திலே நம்மை வழிநடத்த வரக்கூடிய இறைவனை நாம் தூக்கி எறிந்துவிட்டு வேறு யாரோ ஒருவருக்கு நாம் முன்னிலைப்படுத்துகின்ற போது அந்த குடும்பம் தெரு குடும்பமாக மாறிவிடுகின்றது. குடும்பம் என்பது மண்ணுலகிலே குடும்பமாக இருக்க வேண்டும். பவுலடியாருடைய வாஞ்சைக்குரிய வார்த்தைகள், மண்ணுலகில் ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக இருக்கட்டும் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குடும்பத்தை பற்றி தான் நாம் சிந்திப்பதற்காக இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே சாமுவேல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். சாமுவேலின் தாயார் அன்னா, அவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் குழந்தை இல்லாத ஒரு சூழல்.
குழந்தை இல்லாத ஒரு சூழலிலே அவள் அடைக்கலம் புகுந்தது ஆண்டவரிடம் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் என் கற்பப்பையை அடைத்து விட்டார், என் மீது இரக்கம் காட்டவில்லை, என் மீது கருணை காட்டவில்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு அவள் விலகி ஓடி செல்லவில்லை. மாறாக ஒரு நல்ல தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னா மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றார். ஆண்டவரோடு போர் புரிகின்றாள், ஆண்டவரோடு அவள் போரிடுகின்றாள். எதற்காக? ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும், என் குடும்பத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும், என் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்திலே அல்லும் பகலும் இருந்து ஜெபிக்கின்றார். அதாவது மனம் கசந்து அழுது புலம்பக்கூடிய ஒரு தாயாக பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த அன்னாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்றால், நமக்கு எந்த சூழல் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவருக்குள் இருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆனால் பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துவிட்டது என்றால் உடனடியாக நாம் செய்யக்கூடிய காரியம் ஆலயத்திற்கு செல்வது தடைபட்டு போய்விடுகிறது. நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன், எவ்வளவு காலம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இறைவனிடமிருந்து அருள்வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பும் அர்ப்பணிப்பும் மிகவும் தேவையான ஒன்று. நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவருக்காக அவளோடு நான் காத்திருக்கின்றேன், அவரும் என்னை கனிவோடு கண்ணோக்கினார். இந்த அண்ணா எத்தனை வருடங்களாக ஜெபித்திருப்பாள், எத்தனை வருடங்களாக கண்ணீர் விட்டு அழுதிருப்பாள். மற்றவர் என்னவனாலும் நினைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அந்த விண்ணப்பத்தையே நான் நாடி தேடுவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அந்த விண்ணப்பத்தையே நான் நாடி தேடுவேன். பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கக்கூடியவர். நாம் கடவுளை தொந்தரவு செய்து கொண்டே இருப்போம். மனம் தளராது ஜெபித்த அன்னாவை போல நம்முடைய வாழ்க்கையிலே அருள் வளங்களையும் பொருள் வளங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர வேண்டும். யார் எது வேண்டுமெனாலும் சொல்லலாம், இந்த உலகம் நம்மை தூற்றலாம், இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம், ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை, கடவுள் நம்மை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்தார்கள். நாம் கண்ணீரை விதைக்கின்ற பொழுது அக்களிப்போடு அறுவடை செய்வதற்கு கடவுள் நம்மை தயார் செய்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 34 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாரை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்னா எதிலே குறைவுபட்டால்? ஒன்றிலும் குறைவுபடவில்லை. ஆனால் அன்னாவுக்கு விஷயம் தெரிந்திருந்தது, எப்படியாவது ஆண்டவரிடம் வந்து ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியும். பிரியமானவர்களே, மனம் தளராது ஜெபிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் தளராது. அவருடைய கணவர் எல்கானா வந்து சொல்கிறார், அண்ணா, நீ ஒவ்வொரு நாளும் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறாய், எனக்கே சங்கடமாக இருக்கிறது, உன்னை பார்ப்பதற்கு பாவமாக இருக்கிறது, விட்டுவிடு, நல்ல கணவன் நான், 10 பிள்ளைகளுக்கு சமம், பிள்ளை என்று சொல்லி நீ ஒருபோதும் கவலைப்படாதே. ஆறுதலான வார்த்தை தான், அன்பான கணவர் தான். இப்படிப்பட்ட ஒரு கணவர் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிலுவையும் என்னால் தூக்கி கொண்டு போக முடியும். ஆனால் நான் ஆண்டவரிடம் ஜெபித்திருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டுமே, நான் ஜெபிப்பதை நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு கேட்டு எனக்கு அருள் தர வேண்டுமே, அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே நான் ஜெபிப்பேன் என்று சொன்ன அன்னாவை போல நம்முடைய மனநிலை மாற வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெற்றி பெற்றது யார்? அன்னா வெற்றி பெற்றால். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் உருக்கமாக நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை வெற்றி கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அன்னா என்ற பெண்மணி. அதே போல விவிலியத்திலே வாசிக்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலே, இதோ என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று ஒரு தாய் கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்று சொன்னார். ஆனால் அவள் என்ன சொன்னால், பரவாயில்லை, அந்த உணவு எனக்கு தேவையில்லை, மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை எங்களுக்கு தாரும் என்று கேட்டபோது ஆண்டவரை வெற்றி கொண்ட ஒரு பெண், நம்பிக்கையினால், ஜெபத்தினால். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெற்றி கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரை வெற்றி கொள்வதற்கு என்னிடம் ஜெபம் இருக்கிறதா? ஆண்டவரை வெற்றி கொள்வதற்கு என்னிடம் நம்பிக்கை இருக்கிறதா? பல நேரத்திலே நாம் சோர்ந்து போன மக்களாக மாறிவிடுகின்றோம். ஆண்டவர் தருவாரா, தரமாட்டாரா? ஆண்டவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா?
விவிலியம் சொல்கிறது, தன் மகன் மீனை கேட்டால் எந்த தகப்பன் தேளை கொடுப்பான்? அல்லது அப்பத்தை கேட்டால் எந்த தகப்பன் கல்லை கொடுப்பான்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பார்ப்போம். கடவுள் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லை. கடவுள் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லை. நாம் எவ்வளவு தூரத்து கேட்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் இரக்கப்படுகின்றார். அன்னாவின் மீது இரக்கம் கொண்ட கடவுள் இன்று நம் மீதும் இரக்கத்தை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றார். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? முதலிலே இறை அச்சத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு இறை அச்சம் என்பது நம்முடைய மத்தியிலே குறைந்து போய்விட்டது. கடவுள் பயமே கிடையாது. என்ன கடவுள் பயம் கிடையாது? எதுனாலும் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. கொலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. களவா? பிரச்சனை கிடையாது. என்ன நாளும் இந்த உலகத்திலே நமக்கு பிரச்சனை இல்லை என்பதை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் விவிலியம் சொல்கிறது, வாழ்வினுடைய தொடக்கம் இறை அச்சம் என்று சொல்கிறது. கடவுளுக்கு பயப்படுகிறோமா? கடவுளுக்கு பயந்து நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இரண்டாவதாக, இந்த அன்னாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம், கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றாள். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றாள். உலகத்திலே எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு முன்னிலை. நாம் கடவுளுக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பார் என்பது உண்மை. மூன்றாவதாக, இந்த அன்னா வழியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம், அன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றாள். தனக்கு கொடுத்த அந்த குழந்தையை ஆண்டவருக்கே திருப்பி கொடுக்கின்றாள். இன்று நாம் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம், எத்தனை நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுவைத்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? அதற்கெல்லாம் நாம் ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டாமா? அதற்கெல்லாம் நாம் குடும்பமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டாமா? பிரியமானவர்களே, ஆண்டவரை புகழ்வதும் ஆராதிப்பதும் அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய கடமை. அதை தான் இந்த அன்னா பார்க்கின்றோம். இதற்கு அடுத்து அன்னா ஒரு அருமையான பாடலை பாடுவாள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவள் புகழ்ந்து பாடுவாள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இந்த அன்னாவிடமிருந்து இந்த 3 விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், அன்பை பற்றி யோவான் குறிப்பிடுகின்றார். அன்பு என்றால் என்ன? அன்பு என்பது ஒரு சுயநலம் அல்ல. அன்பு என்பது ஒரு பிறர் நலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் எப்படி அன்பு செய்தார்? யோவான் நற்செய்தி 3:16 வாசிக்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். அந்த அன்பை எப்படி செய்தார்? கொடுத்து அன்பு செய்தார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவருமே அன்பு செய்துதான் வாழ்கின்றோமா என்றால் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இன்னைக்கெல்லாம் நாம் பார்க்குறோம், தனித்தனி ரூமு, தனித்தனியாகவே சாப்பிட்டு தனித்தனியாகவே தீவு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரும் யாரோட பேசுறதில்லை. ஏன்பா உங்க அப்பா நல்லா இருக்காங்களா? எங்க அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு சாமி, பேசுறது இல்லை. ஏன்யா? அவ்வளோதான் ஃபாதர், சண்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் பேசுறது கிடையாது. எங்க பிள்ளைகிட்ட பேசுனீங்களா? என் பிள்ளை எங்கே இருக்கானே தெரியாது. பல நேரத்திலே தனித்தனி தீவாக ஒரே குடும்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது கூடிய காரியம் என்ன? குடும்பம் என்பது ஒரு அன்பினுடைய விளைநிலமாக மாற வேண்டும். குடும்பத்தில் அன்பு இல்லைன்னா அது சமூகத்தில் வெளிப்படாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அதாவது சுயநலம் என்ற அந்த கூட்டை உடைத்து கொண்டு கிறிஸ்தவர்கள் இறை சமூகம் என்ற அந்த உணர்வோடு நாம் வருகின்ற பொழுது நம்முடைய சமூகம் அன்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற முடியும். யோவான் குறிப்பிடுவது போல இந்த உலகமே ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே தந்தையாம் கடவுள் மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஆவியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிடுகின்றது. ஆனால் இந்த அன்பால் இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பல நேரத்தில் வம்பு தான் பேசிகிட்டு இருக்கோம். அன்புக்கு பதிலாக வம்பு தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் வம்பு. ஏன், எதற்கு என்று கேட்பதற்கு முன்னே பல நேரத்திலே அடிதடி என்று சொல்லி பல நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருமே இந்த வம்பை விடுத்து அன்பை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அன்புதான் நம்முடைய வாழ்வினுடைய அச்சாரம். அன்புதான் நம்முடைய வாழ்வுக்கு ஊன்றுகோலாக இருக்க முடியும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற பொழுது அக்கறையுள்ள ஒரு குடும்பம்,
நாம் அக்கறையுள்ள குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாசரேத்து குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம் அல்ல, மாறாக கடவுளை முன்னிலைப்படுத்தி அக்கறையோடு வாழ்ந்த குடும்பமாக பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேமை தங்கிவிட்டார் என்று சொன்னவுடன் உடனடியாக அன்னை மரியாளும் சூசையப்பரும் இணைந்தே தேடுகிறார்கள், இணைந்தே தேடி செல்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைய நாம இணைந்து தேடி செல்கிறோமா அல்லது தேடிதான் செல்கிறோமா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இந்த உலகத்தில் பிள்ளையை பெற்றுட்டோம், அது பாட்டு வளர்ந்துரும் என்று சொல்லி பல நேரத்தில் நாம் நிற்கின்றோம். இல்லை, அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பிலும் அந்த பிள்ளையினுடைய பராமரிப்பிலும் பெற்றோர்களுடைய கடமை என்பது அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பிள்ளைகள் ஆழமான ஒரு தேடலில் ஈடுபட வேண்டும். அது என்ன தேடல்? பல நேரத்திலே பிள்ளைகள் அறிவை தேடி பெற்றிருக்கிறார்கள். செல்போனா எதனாலும் எதனாலும் என்ன செய்யலாம், பிச்சு பயன்படுத்தலாம், அந்த அளவு இருக்கு. அதே போல என்ன ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பினாலும் எல்லாம் தெரியுது. ஆனா ஞான சம்பந்தமான காரியம் என்ன செய்யல, சுத்தமா பிள்ளைகளுக்கு தெரியல. வாங்கன்னு சொல்ல தெரியல, சாப்பிடுங்கன்னு சொல்ல தெரியல, அடுத்தவங்களை மதிக்க தெரியல. இப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் நாம் இயந்திரத்தனமாக உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஒருவேளை அறிவு தான் பிள்ளைகளுக்கு தேவை அப்படின்னா இன்னைக்கு எல்லா கம்ப்யூட்டருமே நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம். அல்லது இன்னைக்கு பார்க்குறோம், அறிவியலுடைய கண்டுபிடிப்புகள் எங்கேயோ போய்விட்டது, மனித மூளையை விட அதிகமாக போய்விட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் உணர்வு இருந்தது. அந்த உணர்வினால் தான், அந்த பாசத்தினால் தான் தன்னுடைய பிள்ளையை அவர்கள் எருசலேமில் தேடி சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பிள்ளையை நாம் எந்த அளவுக்கு தேடி செல்கின்றோம், அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான எந்த முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த மனிதராக வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். இன்று நம்முடைய பிள்ளைகளாக பார்ப்பதே அரிதாகி போன ஒன்றாக இருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 128 சொல்வது போல, உம்முடைய இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடிகளாக மாற வேண்டும். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல சூழ்ந்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிரசனம் தேவை. அந்த பிரசனத்துக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சீயோனிலிருந்து ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.